ஒரு ஒரு நோயாளி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோயாளி மருத்துவரிடம் ஆலோசனை பெறாமல் மருத்துவரை மட்டும் பார்த்து விட்டால் அவருடைய நோய் குணமாகி விடுமா? முடியாது. ஒரு பசியாய் இருக்கிறவர் சாப்பிடாமல் ஓட்டல் வரைக்கும் சென்று திரும்பி வந்து விட்டால் அவருடைய பசி தீர்ந்து விடுமா? தீராது. நோயாளியாக இருப்பவர் அவர் மருத்துவரை அறிகிறார், மருத்துவரை பற்றி கேள்விப்படுகிறார், நல்ல டாக்டர் கிட்ட போனால் சுகம் கிடைக்கும் என்று கேள்விப்படுகிறார். ஆனால் அவரிடத்திலே போய் தன்னுடைய நோயின் தன்மைகளை சொல்லாமல், சிகிச்சை பெறாமல், ஆலோசனை பெறாமல் திரும்பி வந்துவிட்டால் அந்த மருத்துவரை பற்றி கேள்விப்பட்டதிலும் அல்லது இந்த மருத்துவரை சந்தித்ததிலும் ஒரு பயனுமே இல்லை. பசியாக இருக்கிறவர் திருப்தி அடைய வேண்டும். ஒரு பெரிய ஹோட்டலில் போய் பார்த்துட்டு வர்றதுனால திருப்தி கிடைக்காது, பசி தீராது. ஹோட்டலின் உள்ளே சென்று எனக்கு என்ன வேண்டும், இது கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது கொடுப்பார்கள். சாப்பிடும் பொழுதுதான் பசி ஆறுகிறது. இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அநேக வழிகள் இருந்தது, அநேக ஏதுக்கள் இருந்தது. ஆனால் அவன் ரட்சிக்கப்படாமலேயே மடிந்து போனான். இரட்சகரை கண்டான், ஆனால் ரட்சிப்பை அடையவில்லை. அவன் யார் என்று உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே தொங்கிய கள்ளர்களிலே ஒருவன். ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்னொரு கள்ளன் ரட்சிக்கப்படவில்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு ஒரு சில சத்தியங்களை நம்ம பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட கள்ளனை குறித்து நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம், பிரசங்கித்திருக்கிறோம். நான் கூட அந்த செய்தி நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்னொரு கள்ளனை நான் மறந்தே போனேன். அவனை குறித்து நான் பேசினதே இல்லை. அவனையும் குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. 2 பேருமே குற்றவாளிகள், 2 பேருமே கிறிஸ்துவுக்கு பக்கத்திலே வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தொங்கிக் கொண்டிருந்தவர்கள். 2 பேருமே கிறிஸ்துவை இகழ்ந்தார்கள், ஏளனம் செய்தார்கள், பரியாசம் செய்தார்கள். முடிவிலே ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் ரட்சிக்கப்பட்டதற்கு அவன் என்ன செய்தான் என்பதை அநேக முறை நாம கேள்விப்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்படாமல் போன கள்ளனுடைய செயல்கள் என்ன, ஏன் அவன் ரட்சிக்கப்பட முடியவில்லை என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனம். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த குற்றவாளி என்று நமக்கு தெரியல. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அறையப்பட்டிருக்கிறார்கள். 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 3 பேருமே சிலுவையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதனையின் நடுவிலும் அங்கே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் அவரை நிந்திக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 35ஆம் வசனத்திலே ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து என்று படிக்கிறோம். எல்லாரும் அவரை ஏளனமாக பேசுகிறார்கள், அவமானமாக பேசுகிறார்கள். அந்த சமயத்திலே இவனும் பேச துணிகிறார்.
39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இகழ்ந்தான் என்ற வார்த்தை நான் ஆங்கில பைபிளிலே பார்த்தேன். ஒரு மொழிபெயர்ப்பிலே இன்சல்டட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவமதிப்பு செய்தான், அவமரியாதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு NKJV பைபிளில் தேவ தூஷணம் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளாஸ்பேம்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இகழ்ந்தான் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா, அவன் என்ன கேட்கிறான்? ரொம்ப பெரிய டயலாக்லாம் இல்லை. நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இதுல எது கிறிஸ்துவை அவமரியாதை செய்த ஒரு வார்த்தை, கிறிஸ்துவை அல்லது மதிப்பு குறையாக பேசியது எந்த வார்த்தை? ஒப்பிட்டது தப்பு, ஒப்பிடுறது தப்பு. கரெக்ட். இங்க ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால். இவனுடைய அந்த வானால் என்ற வார்த்தையை எடுத்துட்டு கிறிஸ்துவே என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும் என்று சொன்னால் அது தப்பு கிடையாது இல்ல. கிறிஸ்து என்ற வார்த்தையில ஒரே ஒரு நபரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கேட்டிருக்கிறாங்க. நீ கிறிஸ்து தானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இல்ல, நீ கிறிஸ்துவா அப்படி கேட்டிருக்கிறாங்க. போர்ச்சீவர்கள் கிறிஸ்துவே அப்படின்னு அவன் பேரை சொல்லி அறைந்து, உன்னை அறைந்தவன் யார் என்று சொல் என்று சொல்லுகிறார்கள். இவன் நீ கிறிஸ்துவானால் என்று சொல்லி சொல்கிறான். அப்போ ரெண்டு கள்ளர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இவன் நீ கிறிஸ்துவா இருப்பீர் என்றால் என்னையும் உன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதுதானே, ஏன் இப்படி நாம் கஷ்டப்பட வேண்டும்? ரட்சித்துக்கொள், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று வாசி. கிறிஸ்துவை தெய்வமாக அவன் ஏற்றுக்கொள்ள தவறினான். அதுதான் அவன் ரட்சிக்கப்படாமல் போனதற்கு ஒரு முதல் காரணமாக இருக்கிறது. பசங்கள்லாம் சும்மா விளையாட்டில் சொல்லுவாங்க இல்ல, ரே ஆம்பளையா இருந்தா என்னை தொட்டு பாருடா, என்னை பிடிச்சி பாருடா அப்படின்வாங்கல்ல இல்ல. அப்ப ஒரு சவால் கொடுக்கிறாங்க, ஒரு அவமரியாதை. அது பையன் தானே நல்லா தெரியும், ஆனா அப்படி சொல்றாங்கல்ல, நீ ஒரு சரியான ஆளா இருந்தா வந்து பாரு அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அது ஒரு அவமரியாதை. கிறிஸ்துவை கிறிஸ்துவாக இவன் காண தவறிவிட்டான். கிறிஸ்துவை அவன் தெய்வமாக அங்கீகரிக்க தவறிவிட்டான். ஆனால் இன்னொரு கள்ளன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே என்று சொன்னான். அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, 42ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அவனுக்கு புரிந்து கொண்டது, இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, இவர் மனிதர்களை விட வித்தியாசமானவர். அவரை இத்தனை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இவர் பதிலுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். இவர் தெய்வமாக தான் இருக்க முடியும் என்று அவன் புரிந்து கொண்டு அவரை ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் இவன் நீ கிறிஸ்துவானால் உன்னை காப்பாற்று, எங்களையும் காப்பாற்று என்று சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவை தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வமாக நாம் அங்கீகரிக்க வேண்டும். கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களிலேயும் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? மத்தேயு 13:55 பாருங்க. மத்தேயு 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவருக்கு சகோதரர் அல்லவா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அதே மாதிரி மார்க் 6:3 அங்க ஒரு
ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அவர் மாற்றி சொல்றாரு, இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, அவ்வளவுதான். மத்தேயில இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, ஒரு கார்பெண்டருடைய பையன் தானே அப்படின்னு சொல்றாங்க. மார்க்ல இவன் ஒரு கார்பெண்டர் தானே, ஒரு தச்சன் தானே. என்ன கடவுள், ஒரு கார்பெண்டருடைய மகன். இவனோடு உடன் பிறந்தவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க என்று அவருடைய தெய்வீகத்தை மறுதலித்தவர்கள், தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தச்சனுடைய மகன் என்றும் தச்சன் என்றும் கிறிஸ்துவை சொன்னார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக முதலாவது அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல் வழி. இவன் அதில் தவறி போனான், அவரை தேவ தூஷணம் சொன்னான், இகழ்ந்தான், அவமரியாதை செய்தான். கிறிஸ்துதானா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளுடைய காதுகளிலே விழுந்திருக்கும். இவர் கிறிஸ்துதான் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் அவமரியாதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு குற்றவாளி, அவன் செய்த குற்றம் அதுவாக தான் இருக்கிறது. அடுத்ததாக அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் எங்களையும் காப்பாற்று அப்படின்னு சொல்றான். காப்பாற்று என்றால் ஆவிக்குரிய விடுதலை குறித்து அவன் கேட்கவில்லை. சேவ் அப்படின்ற வார்த்தை தான் ஆங்கிலத்துல ரெண்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அப்படிதான் இருக்கு, ரட்சித்துக்கொள். ஆனா ஆன்மீக ரட்சிப்பை குறித்து அவன் கேட்கவில்லை. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த ரட்சிப்பை குறித்து கேட்கவில்லை. மாறாக சிலுவையிலிருந்து எங்களை நீ இறக்கிவிடு, நாங்க இப்ப படுற கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நிவாரணம் செய், ஒரு உதவி செய், நீ தெய்வமாக இருந்தால் சிலுவையிலிருந்து எங்களை காப்பாற்று. தற்காலிக விடுதலையை விரும்பினார், தற்காலிக விடுதலையை விரும்பினார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுடைய உயிர் போகிறது. ஆனால் அவன் தற்காலிக விடுதலையை அவன் விரும்பினார். இன்றைக்கும் மக்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். தற்சமயத்திலே தற்காலிகத்திலே இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவர்களுடைய நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவர்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் நீங்க இந்த அனுபவத்துக்கு பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எத்தனையோ பேரை நாங்க பார்த்து கேட்டிருக்கிறோம். சுகத்திற்காக சொல்லியிருப்பார்கள், ஜெபித்திருப்போம், முக்கியமாக ஜெபித்திருப்போம், சுகம் பெற்றிருப்பார்கள். ஆனால் கர்த்தரை மறந்து போயிருப்பார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபித்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள், அநேகருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி சென்றிருப்பார்கள், மறந்தே போயிருப்பார்கள். அப்ப தற்காலிக விடுதலை முக்கியம் அல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு நாளிலே இந்த உடல் அழிய போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்திலே சிலுவையிலே அப்படியே இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். நிரந்தர விடுதலையை நோக்காமல், ஆவிக்குரிய ஒரு விடுதலையை தேடாமல் சரீர விடுதலையை அவன் தேடினான். சரீர பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் போதும், எனக்கு இதுதான் வாழ்க்கை என்று அவன் நினைத்தான். இந்த உலகம்தான் சதம் என்று நினைத்தான். அநேகர் இன்றைக்கும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 70 வருடம் மிஞ்சி போனால் 80 வருடம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அதற்கு இடையிலும் எப்பொழுது உயிர் போகும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது, யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. இப்படிப்பட்ட உலகத்திலே தற்காலிக விடுதலையை விட, தற்காலிக தீர்வை விட நிரந்தர தீர்வுதான் முக்கியமானது. ஒரு ஐஸ்வர்யவான் உலகம்தான் தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்தான். நன்றாக அவனுடைய நிலம் விளைந்தது, அறுவடை செய்தான், வைப்பதற்கு இடமில்லை. தன்னுடைய இருதயத்திலே யோசனை பண்ணினான், என்னுடைய களஞ்சியங்களெல்லாம் இடித்து பெரிதாக கட்டி பின்பு என்னுடைய ஆத்மாவோடு நான் சொல்வேன், புசித்து குடித்து நீ இளைப்பாறு
உனக்காக நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய இருதயத்திலே சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே என்று சொன்னார். இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்படும் என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? காலம் காலமாக இங்கே வாழப்போகிறோம் என்பதை போல மனிதர்கள் பல தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டார்கள். உயிர் போயிடுச்சுன்னா அது யாருக்கு போய் சேரும்? பிள்ளைகள் போய் சேரும். ஒருவேளை பிள்ளைகள் இல்லாத தம்பதியினாக இருந்தால் அந்த சொத்து யாருக்கு போய் சேரும்? அதனால சங்கீதத்திலாம் நம்ம அதை வாசிக்கிறோம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லுகிறது. யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். தற்காலிக விடுதலை விட, இந்த சரீர சுகத்தை விட, இந்த நோயை விட பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் ஒரு உன்னதமான ஒரு வழி. இந்த கள்ளன் ஆனால் அவன் செய்யவில்லை. ஆனால் இன்னொரு கள்ளன் அவன் புரிந்து கொண்டான். அவன் என்ன சொல்றான்? இவன் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்னொரு கள்ளன் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கிறான்? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தது. இவன் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்னை சிலுவையிலிருந்து இறக்கி விடுங்க, நான் இன்னும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இவனுடைய விருப்பம். ஆனால் அந்த கள்ளன் புரிந்து கொண்டான், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த உலக நம்ம சிலுவையிலிருந்து இறங்கி போனாலும் என்றாவது ஒரு நாள் நம்முடைய உயிர் போகும். அல்லது சிலுவையிலிருந்து நாம் இறங்கவில்லை என்றால் சிலுவையிலே நம்முடைய உயிர் போகும். மனிதனுடைய உயிர் போனதுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் நாம் 80 வருஷம், அதிலும் எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. நன்றாக இருக்கிறவர்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் திடீரென்று மறைந்து போகிறார்கள், திடீரென்று இறந்து போகிறார்கள். அவர்கள் நினைத்திருக்கவே மாட்டார்கள். எத்தனை பேர் அப்படி மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். காலையிலே போய் எழுப்பும் பொழுதுதான் தெரிகிறது அவர் இறந்து போய்விட்டார் என்று. மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அன்பானவர்களே, இவன் தெய்வத்தை, கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் போனது பின்பதாக இவன் தற்காலிக விடுதலையை விரும்பினான். தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்கினால் போதும், இந்த சிலுவையில் இருந்து நான் இறக்கிவிடப்பட்டால் போதும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அவன் நினைத்தான். இவன் ரட்சிக்கப்படாமல் இவன் நரகத்திற்கு போவதற்கு இவன் செய்த பாவம் காரணம் அல்ல. பாவத்தை மன்னிப்பதற்கு ரட்சகர் இவருக்கு அருகிலே இருக்கிறார். கூப்பிட்டால் கேட்கக்கூடிய தொலைவிலே இருக்கிறார். ஒருவேளை முகத்தை பார்த்து கூட பேசி இருக்கலாம் இல்லையா? சற்று முகத்தை திருப்பினால் ஒருவர் முகத்தை பார்த்திருக்கலாம், பார்த்து கொள்ளலாம். ரட்சகருக்கு மிக நெருக்கமாக வந்தார். கிறிஸ்துவுடைய கடைசி நாட்களிலே அவரோடு கூட நெருங்கி இருந்தவர்கள் இந்த கள்ளன் தான். எல்லாருமே போய்விட்டார்கள், சிலர் சிலுவைக்கு கீழே நின்றார்கள். மிக அருகிலே இருந்தவர் இந்த கள்ளன். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டான், அவருடைய முகத்தை எல்லாம் பார்த்தான். அன்பானவர்களே, ஒரு பாவி தன்னுடைய பாவத்திற்காக தண்டனை பெற வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை. தான் செய்த குற்றத்திற்காக தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஒருவர் இந்த ரட்சகரை நிராகரிக்கிறார்களோ, இந்த ரட்சகர் வேண்டாம் என்று யார் நிராகரிக்கிறார்களோ, அதுதான் அவர்கள் செய்த பாவத்திலே மிகப்பெரிய பாவம். 2 பேர் தான் ஒன்னாதான் சிலுவை சுமந்துட்டு வந்திருக்கிறாங்க. 2 பேர் தான் சிலுவையிலே தொங்குகிறார்கள். இப்ப ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஒருவன்
ரட்சிக்கப்படவில்லை. அதுக்கு காரணம் அவன் நீதிமான், இவன் குற்றவாளி என்றல்ல. ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான், ரெண்டு பேருமே அக்கிரமக்காரர்கள் தான். ஆனால் ஒருத்தன் புத்தியாய் நடந்து கொண்டான், அவரை ஆண்டவராக கண்டான். இவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று அவன் நினைத்தான். ஆண்டவரே என்று அழைத்தான். என்னை நினைத்தருளும், என்னை சிலுவையில் இருந்து இறக்கிவிடும் என்று அவன் கேட்கவில்லை. உன்னுடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். என்ன என்ற வார்த்தை கூட அவன் பயன்படுத்தல. அடியேனே நினைத்தருளும். அடியேன் என்றால் வேலைக்காரன், ஒரு அடிமை, ஒரு ஊழியக்காரன். என்னை நினைத்தருளும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அவன் கண்ணை மூடினான், சந்தோஷமாக கண்ணை மூடினான். அவர்களுடைய சரித்திரம் எல்லாம் சொல்லப்படவில்லை. 9 மணிக்கு 3 பேருமே சிலுவையில உயர்த்தப்படுகிறார்கள். 3ஆம் மணி வேலை என்று சொல்லி இருக்கிறது. அது நம்முடைய நேரப்படி காலை 9 மணி. இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல் 9லிருந்து 12 மணிக்கு இடையில இந்த உரையாடல்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கள்ளன் கிறிஸ்துவனிடத்துல பேசின உரையாடல் எல்லாமே 12 மணிக்கு உள்ள இந்த உரையாடல் போய்கொண்டிருக்குது. 12 மணிக்கு பிறகு இவனும் கிறிஸ்துவிட்ட பேசல, கிறிஸ்துவும் இவனிடத்திலே பேசவில்லை. 12 மணியிலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இவனும் கிறிஸ்துடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, அவரும் இவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. 3 மணி நேரம் நல்ல வாய்ப்பு கிடைத்தது. 3 மணி நேரத்துல ஆண்டவரே, அடியேனுடைய பாவத்தை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வதற்கு என்ன தயக்கம், என்ன கஷ்டம்? காலம் போய்விட்டது. 9ஆம் மணி நேரத்திலே அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சரீரத்தை எடுத்து புதைத்தார்கள். இவருடைய நிலைமை என்ன ஆனது என்று தெரியவில்லை. பொதுவாக சரித்திரம் சொல்கிறார்கள், சிலுவையிலே அறைந்தவர்கள் எல்லாம் ஒரு மரியாதையான மரணம் எல்லாம் கிடைக்காதான். சிலுவையிலிருந்து இறக்கி அந்த பெரிய மலை தானே, மலையிலிருந்து பள்ளத்தில் தூக்கி போடுவாங்களாம். அதனாலதான் அங்க மண்டை ஓடுகள் நிறைய இருக்கும், எலும்புகள் நிறைந்து இருக்கும். ஒரு அப்படிப்பட்ட மரம் தான் இவருக்கு டீட்டெயிலா சொல்லப்படவில்லை, நான் அப்படி நினைக்கிறேன். கிறிஸ்துவை போல ஒரு மரியாதையான மரணமா கிடைந்திருக்கும், ஒரு அடக்கமா நடந்திருக்கும் இல்லை. ஒரு குற்றவாளி தானே, ஒரு அக்கிரமக்காரன் தானே. உயிர் போன உடனே சிலுவையிலிருந்து இறக்கி குழியிலே அந்த பள்ளத்துக்குள்ளே தூக்கி வீசி விடுவார்கள். அவன் போனது வெறும் பள்ளம் அல்ல, அவன் உடல் போனது என்றால் பள்ளமாக இருக்கலாம். அவனுடைய ஆவி போனது ஒரு அதல பாதாளம், குழியே இல்லாத, ஒரு அடியே இல்லாத குழி, பாட்டம் லெஸ் பிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்கிலீஷ்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பாட்டமே கிடையாது. ஒரு குடம் இருக்கின்றால், ஒரு பாத்திரம் இருக்கிறால் அதுக்கு ஒரு அடிப்பகுதி இருக்கிறது. நரகத்துக்கு ஒரு இன்னொரு பெயர் பாட்டம் லெஸ் பிட், அடியே இல்லாத ஒரு குழி. எப்படி இருக்கும்? ஒரு குழியிலே ஒரு இடத்துல தூக்கி போடும் பொழுது நம்ம மேலே வருவதற்கு கீழே எந்த ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அடியே இல்லாத ஒரு குழியில இவருடைய ஆவியை போய் சேர்ந்து கிறிஸ்துவுக்கு மிக சமீபமாய் நின்றார். கிறிஸ்துவனிடத்திலே கேட்டிருந்திருக்கலாம். கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் எல்லாம் அவன் பார்த்தான். மன்னியும் என்று சொல்லுகிறாரே, யாரையுமே பயமுறுத்தவில்லையே, யாரையுமே இவர் திட்டவில்லையே. அவன் இவர் தெய்வமாக தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கல்லில் புரிந்து கொண்டதை போல இவன் புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு சாதனம் நம்மை போல இவரும் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறான். இந்த கல்லறையில் இந்த சிலுவைக்கு மேலே அவங்க செய்த குற்றத்தை எழுதி போடுவாங்க. தூக்கி பார்த்தா, தலையை தூக்கி பார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இவன் என்ன பாவம் செய்தான் என்று இல்லை, மாறாக இவன் யூதருடைய ராஜா, அவருடைய பேர் தான் எழுதப்பட்டிருந்தது. யூதருடைய ராஜா என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை வழிகள் இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் அற்பமா எண்ணி அந்த பரிதாபம், குழி இல்லாத பாதாளத்திலே அவருடைய ஆத்மா சென்று விட்டது. கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, வாலிப தம்பி தங்கிகளே, கிறிஸ்துவை ஒருவேளை நீங்கள் பெயரளவிலே அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பங்களிலே நீங்கள் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பள்ளிகளிலே நீங்கள் படித்திருக்கலாம்.
கிறிஸ்து எனக்கு நன்றாக பிடிக்கும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது உங்களுடைய ரட்சிப்புக்கு தீர்வாகாது. அது மட்டும் உங்களுடைய ரட்சிப்புக்கு போதுமானது அல்ல. கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டும் அவன் நரகத்திலே போய்விட்டானே, என்ன காரணம்? கிறிஸ்துவை அவன் தெய்வமாய் அங்கீகரிக்கவில்லை, ஆண்டவரே என்று அவன் அழைக்கவில்லை. மாறாக ஏளனமாக, தேவ தூஷணமாக, அவரை அவமரியாதை செய்யும் விதமாக நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா என்று சொல்லி சொன்ன. தற்காலிக விடுதலை விரும்புகிறீர்களா? அந்த கள்ளனை போல இப்பொழுது இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைத்தால் போதும் என்று மட்டும் நினைக்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கை மட்டுமே சதம் என்று நினைக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்றால் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. மறுமையை நோக்காமல், ஆத்மீக ஒரு விடுதலை தேடாமல், சரீர சுகத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இருக்க முடியும். ஜெபத்திற்காக நாம் கண்களை தாழ்த்துவோம். கிறிஸ்துவை முகமுகமாய் காணக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற ஒரு கள்ளர், கிறிஸ்துவோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாய் அங்கீகரிப்பதற்கு பதிலாக நீ கிறிஸ்துவானால் என்று ஏளனமாக கேட்டார். இன்றைக்கும் உலகத்திலே அநேக மக்கள் கிறிஸ்துவை இப்படிதான் நினைக்கிறார்கள். அவபக்தியான பாவிகள் அவரை குறித்து அவமாய் பேசின பேச்சுக்கள் யாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு 1000-10,000 தூதர்களோடு அவர் திரும்பி வருகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்து ஏளனமாய் பேசும் பொழுது கர்த்தர் மௌனமாயிருக்கிறார். கர்த்தர் அவரிடத்திலே எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. நான் கிறிஸ்துவா, உன்னை ரட்சிக்க எனக்கு வல்லமை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லவில்லை, மௌனமாய் இருந்தார். கிறிஸ்துவை ஆண்டவரும் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கைக்கு அவர்தான் வழிகாட்டி, என்னுடைய வாழ்க்கையை ஆளும் கர்த்தர் அவர்தான் என்று நீங்கள் அவரை அங்கீகரிக்கிறீர்களா? அல்லது வெறுமனே அவருடைய ஆலயத்திற்கு மட்டும் வந்து பாடல்களை பாடி அதிலே சந்தோஷம் அடைந்து செல்கிறீர்களா? கிறிஸ்துவோடு ஒரு நெருக்கமான தொடர்பு உங்களுக்கு இருக்கிறதா? அவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கர்த்தராக இருக்கிறாரா? ஒரு கள்ளன் மட்டும் பரதேசி போனான், ஏன் இவன் நரகம் சென்றான்? சற்று யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. இவன் செய்த குற்றம்தான் என்ன? பாவம் மன்னிக்கப்படுவதற்கு தனக்கு அருகிலே இரட்சகர் இருந்தும் அவரை இரட்சகராக அங்கீகரிக்காமல் போன குற்றத்தின் நிமித்தமாக பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக மாற்றினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே தான் அவர் தச்சனுடைய மகன். இந்த உலகத்திலே அவர் தச்சராக எண்ணப்பட்டார். ஒரு நாளிலே அவர் ராஜாவாக வருவார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக அவர் வருவார். இரட்சகராக காண வேண்டிய அந்த கள்ளன் அவரை காண முடியவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் இரட்சகராக உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு சமயம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். 3 மணி நேரம் அந்த கள்ளனுக்கு இருந்தது. அவரோடு கூட அவரை பார்த்து பேசுவதற்கு, அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் அவகாசம் இருந்தது. தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெறுவதற்கு பதிலாக அவரை இகழ்ந்தான், தேவ தூஷணம் சொன்னார். இன்றைக்கும் அவர் இரட்சகராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த கிருபையின் வாசல் அடைபடும் என்று தெரியாது, இந்த ரட்சிப்பின் வாசல் என்றைக்கு மூடும் என்று தெரியாது. ஒரு நாளிலே அவர் நியாயாதிபதியாக வருவார். சகல மகிமை பொருந்தினவராக அவர் இந்த பூமிக்கு வருவார். எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவராக அவர் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்.
அன்றைக்கு அவர் ரட்சகர் அல்ல, அவருடைய நீதியின்படியாய் அவர் நியாயம் செய்வார். அவர் கேட்பார், எத்தனையோ சந்தர்ப்பங்களை நான் உனக்கு கொடுத்தேன், சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவை கண்டதினாலே அவனுக்கு பயனில்லை, கிறிஸ்துவோடு பேசினதினாலே பயனில்லை. அது போலவே சபை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் சபைக்கு மட்டும் வந்து போவதனாலே பயனில்லை, கிறிஸ்துவ குடும்பத்திலே இருப்பதினாலே எந்த பயனும் இல்லை. கிறிஸ்துவோடு ஒரு நேரடியான ஒரு தொடர்பு, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதற்கான ஒரு அறிகுறி, ஒரு நிச்சயம். இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் செய்வீர்களா? ஆண்டவரே என்று அவரை அழைப்பீர்களா? அடியேனுடைய பாவத்தை மன்னியும் என்று அவரை இடத்திலே கேட்பீர்களா? நல்ல ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார்.